அனைவருக்கும் வணக்கம். ஸோ மேக்ஸில் நீங்கள் 28 கொஷின்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் என்னால் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல, நான் 5, 10 எனக்கு மேக்ஸே வராது, நான் ரொம்ப வீக் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ நான் எப்படி 25 நான் கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த கம்ப்ளீட்டான மேக்ஸுக்குனே தனியாக ஒரு பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸில் உங்களை ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் இது வரைக்கும் நான் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குன்னு நான் எதுவுமே படிக்கல, ஸோ அப்படிங்கிற நபராக இருந்தாலும் சரி, இல்லை சார் கொஞ்சம் ரெண்டு படிச்சிருக்கேன், நான் ஒரு சில டாப்பிக்லாம் எனக்கு தெரியும், பட் நான் இன்னும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எனக்கு தெரியாது, அது எனக்கு எல்சிஎம்னா என்னென்னு போட தெரியும், ரேஷியோனா என்னென்னு போட தெரியும், ஆனால் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் எப்படி எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், எந்தெந்த மாடல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இந்த பேட்சை நம்ம கம்ப்ளீட்டாகவும் கைட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஓரளவுக்கு லேர்னிங் இருந்தாலும் சரி, சார் இல்லை சார் நான் நல்லாவே பண்ணுவேன், பட் ரொம்ப கேப்பில் டச் விட்டுருச்சு, நான் மறுபடியும் ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஓனாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டெடிகேட்டான ஒரு பிளானில் ஒரு 30 டேஸில் நான் ரெகுலராக நான் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. ஏன்னா நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இழுத்துட்டு இல்லாமல் ஸோ ஒரு 30 நாளில் நம்ம இதை படிக்க முடியுமா அப்படின்னா முடியும், பட் ரெகுலராக இந்த வேலையை நீங்கள் பண்ணால் மட்டும்தான், அதாவது படிக்கிறத அன்னைக்கு முடிக்கிறத கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த 30 டேஸில் முடிக்க முடியும். அண்ட் மினிமம் 2 to 3 hours ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மேக்ஸ் நான் சொல்கிற 30 டேஸில் 2 to 3 hours மினிமம். சரிங்களா? ஏன்னா ஒரு 7-8 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோ நேரம்லாம் படிக்கல சார், படிக்கிறதே 5 மணி நேரம் தான் அப்படின்னா, ஸோ மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களே. இப்போ குரூப் 1 எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, 28 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டைமிங்கில் ஒதுக்குறீங்க அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா குரூப் 1 படிக்கிறவங்க அவங்களுடைய ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம 10 யூனிட் கொடுத்துருக்காங்க, தமிழ் கிடையாது, ஜிஎஸ் மட்டும்தான் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அவங்க மேக்ஸில் 25 இருக்குது அப்படிங்கும்போது அந்த 25 கண்டிப்பாக போடுறதுக்கு தான் பார்ப்பாங்க, யாரும் ஒமிட் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு நான் மற்ற ஒரு ஹிஸ்ட்ரியிலையோ நான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோ படித்து நான் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விட போகிறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம எப்படி மிஸ் பண்ணாமல் படிக்கிறது, ஸோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் பேட்ச் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் வரப்போகுதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அலசி ஆராய்ந்து இந்த கிளாஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? பட் நான் மட்டும் கம்ப்ளீட் பண்ணனா பத்தாது, நான் பேட்ச் முடிச்சிருவேன் அப்படிங்கிறது போன பேட்சில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுவாங்க, பட் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, 100% நான் இது வரைக்கும் முடிச்சதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னா இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். சரியா? நிறைய ரீசன், ஒரு ரீசன் இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் நம்ம போய் சொல்ல முடியாது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்லையா, அவ்வளோதான் விஷயம். சரியா? நீங்கள் படிச்சிங்களா இல்லையா, நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நம்ம அட்டன் பண்ணல, நம்ம கம்ப்ளீட் பண்ணல, இன்றைக்கி முடிக்க வேண்டியதை முடிக்கல அப்படின்னா நம்மளால் அதை நம்ம பிளான் பண்ண டைமுக்குள்ளே அதை முடிக்க முடியாது, அவ்வளோ ஒரு விஷயம். ஸோ நம்ம இதை எதுவுமே இல்லாமல் ஒரு டார்கெட் இல்லாமல் நம்ம போகிறதுக்கு பதிலாக இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு 30 to 45 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான். சரிங்களா? ஸோ அந்த பேட்சை பொறுத்து அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரியா? பட் எல்லா நாளும் கிளாஸஸ் நான் கொடுக்க போகிறதில்ல, வாரத்துக்கு 5 நாள் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ அந்த 5 நாளில் மற்ற நாளில் ஒரு சில வீடியோஸ், சின்ன சின்ன வீடியோஸ் ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேட்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். பட் இப்போ பேட்சோட ஓவர்வியூ உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், என்ன உங்களுக்கு கிடைக்கும், இது எல்லாமே நம்ம சொல்கிறேன். தேவைப்படுறவங்க ஏற்கனவே பேட்ச் 1, 2 ஸோ இதை ஃபாலோ பண்ணியிருக்கோங்க, நீங்கள் அதிலேயே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒருவேளை முடிஞ்சிருச்சு சார் நான் பார்க்கல, எனக்கு எக்ஸாம் பண்ணோம் அப்படின்னா அந்த கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பிளானில் நீங்கள் சூஸ் பண்ணி ரினியூவல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அண்ட் இந்த பேட்ச் புது பேட்ச். ஸோ கம்ப்ளீட்டாக 2 பேட்சுடைய சக்ஸஸ் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3வது பேட்சை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், எவ்வளோ டூரேஷன் நம்ம போர்ஷன் முடிக்க போகிறோம், என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ் என்ன, சிலபஸே எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறவங்க சிலபஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கே. சார் இதிலிருந்து வெளியே இருந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? இதுல இருந்து இருக்கக்கூடிய டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா சில டாபிக்ஸ் வரும், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிச்சு சுருக்குதல், சரிங்களா, பர்சன்டேஜ், ஐஎஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஒரு டாபிக், 2 to 3 கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகக்கூடிய டைம் பீரியட். சரிங்களா?
ஸோ அடுத்து ரேஷியோ நம்ம எல்லாமே ஒரு ஆர்டரில் இதில் இருக்கக்கூடிய ஆர்டர்லாம் நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது சரிங்களா. ஒரு பேசிக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், போர்ட் மாஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மீதி எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து 2 to 3 கிளாஸஸ் அது எத்தனை தேவைப்படுதோ அதை பொறுத்து. ரேஷியோவில் அதே மாதிரி 2 to 3 கிளாஸ் சரிங்களா. ஏஜஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். எந்த ஆர்டரில் நான் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது, ஏன்னா இது தெரிஞ்சால் ஏஜஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், சதவீதம். பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 1 or 2 கிளாஸஸ் தேவைப்படும். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ப்ராஃபிட் லாஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு வந்து 1 or 2 கிளாஸஸ், மொத்தமாகவே ஒரு 3 கிளாஸ் வச்சுக்கோங்க இது ரெண்டும் சரிங்களா. அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 கிளாஸஸ். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ஒரு 1 or 2 கிளாஸஸ். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 2. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 or 3 சரிங்களா. 4 கிளாஸஸ், 4 to 5 கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிடலாம். அவ்வளோ தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேவையில்லை தான் சரிங்களா. 2 to 3 கிளாஸஸ் ஓவராலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது பேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஃபைனலாக ஏரியா வால்யூம் சரிங்களா. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா வால்யூம். ஸோ இது இருக்குது சரிங்களா. ஏரியா வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு 4 to 5 கிளாஸஸ். நல்லா டீட்டெயில்டாகவே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா தேவைப்படும் சரிங்களா. இந்த ஒரு கிளாஸஸ் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா மினிமம் 45 minutes கண்டிப்பாக இருக்கும். பட் நான் 45 minutesலாம் முடிக்க போகிறது கிடையாது சரிங்களா. 1.5 மணி நேரத்துலேருந்து நான் 2 மணி நேரம் வரைக்கும் கிளாஸஸ் எடுப்போம் சரிங்களா. நான் 45 minutesல நான் பேசிக் சொல்கிறதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் சரியா. அதனால் 45 minutes நான் மினிமம் கிளாஸ் டைமிங் இருக்கும். என்னால் ஆன்லைனில் லைவ்ல அட்டன் பண்ணுறதுக்கு முடியும். இல்லை நான் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸஸ் எடுத்தால் நான் 1.5 மணி நேரம் ஒரு ஃபுல்ஃப்ளெஜ்டாக இல்லை மெதுவாக கூட நான் பார்த்துக்குவேன் ரெக்கார்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க, அதையும் சொல்லிடுறேன் சரிங்களா. பட் இதுக்கு மேலே போகாது. 2 மணி நேரம் மேக்ஸிமம். ஏதாவது ஒரு சில கிளாஸஸ் 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே எடுக்கல, அதுக்கு மேலே உங்களாலையும் போட முடியாது. ஸோ 2 hours. மீதெல்லாம் ரீசனிங்கில் தான் சரிங்களா. டைஸ் ஒரு கிளாஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸ், லெட்டர் சீரியஸ், இதில் இருக்கக்கூடியலாம் ஒரு சில கிளாஸஸ் வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பிரிச்சுக்கலாம் சரிங்களா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கிளாஸஸ் ஒரு 20 கிளாஸஸ் தேவைப்படும். அப்போ ஒரு 20 days கிளாஸஸ்லேயே என்னால் உங்களுக்கு மேக்ஸிமமுக்கான கண்டென்ட்டை வந்து கொடுக்க முடியும். பட் அது தேவையை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன், கேப் விட்டு டெஸ்ட் எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் சரிங்களா. ஸோ 20 to 25 கிளாஸஸ் நம்ம எடுக்கலாம். மீதியெல்லாம் இன்னும் நிறைய ரெக்கார்டட் வீடியோஸும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இதுதான் சிலபஸ் சரிங்களா. ரொம்ப ஈஸியான சிலபஸ், முடிக்கக்கூடிய சிலபஸ் தான். நீங்கள் டார்கெட் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக டார்கெட் பண்ணோம் அப்படின்னா 30 daysல நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக சில டாபிக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் இல்லாதது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏஜஸ் இல்லை, ப்ராஃபிட் லாஸ் மென்ஷன் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் பெருக்கு தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை அதில் இருக்கும். அப்புறம் நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீச்சு, முகடு, சராசரி, இது பொறுத்து திட்ட விளக்கம், அதிரடான கொஷின்ஸு இதெல்லாம் கூட இருக்குது. ஆனால் எங்கள் சிலபஸில் வந்து கொடுக்கல. பட் எக்ஸாம்ஸில் ஒரு சில எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க கொஷின்ஸ். நம்ம போகிற எக்ஸாம்ஸ் குரூப் 1லையோ குரூப் 4லையோ கேட்பாங்களா அப்படின்னா கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். அதுக்காக நம்ம படிக்காமல் போக முடியுமா? பட் இதில் இருக்கக்கூடிய மெயின் டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக மீதி இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இது முழுக்க எப்படி வந்து நடக்கும் அப்படின்னா நம்முடைய அதியமான் ஆப் அப்படி இல்லைனா வெப்சைட்டில் உங்களுக்குன்னு டெடிக்கேட்டடாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நம்ம கோர்ஸை லைவ் கிளாஸஸ் நடக்கும்போது அண்ட் இந்த பேட்ச் மார்னிங்கில் தான் நடக்கும். ஸோ மார்னிங் பேட்ச் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த டைமிங்குள்ளே இருக்கும். ஸோ 9:30 or 10 இந்த டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 10 o'clock வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டைமுக்குள்ளே என்னால் லைவ் அட்டன் பண்ண முடியும்னா அந்த டைமில் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸை அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. தென் அந்த வீடியோஸ் நான் லைவில் மிஸ் பண்ணிட்டேன் சார்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு வந்து கோர்ஸில் வந்துடும். அதை எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா. ப்ளஸ் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போது எல்சிஎம் முடிக்கிறாங்களா, ஸோ அதுக்கான கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதிலே சொல்யூஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம், எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரியா. தென் உங்களுக்கு கிளாஸஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம், ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். சமச்சர் புக்கில் எல்சிஎம்னா எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், எங்கெங்கெல்லாம் சமச்சர் புக்கில் என்னென்னலாம் கண்டென்ட் உங்களுக்கு கவர் ஆகுதோ அதுக்கான பிடிஎஃப்
உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் டிஸ்கஸும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ் பேசிக்ஸ் புக்ஸ் கண்டென்ட்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எப்படி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கான், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஆப்ஷன்லேருந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போதும் அதுவும் நம்ம கூடவே பண்ணிவிடுவோம் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு டாபிக் 2 டைம் நடப்பான்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎம்னா புக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு எக்ஸ்ட்ராவாக என்ன எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாடல் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத ஒரு செஷன் அந்த மாதிரி நம்ம தனியாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. தென் அடுத்து ஸோ இதுதான் இந்த கிளாஸில் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறதுக்கான ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கான பிடிஎஃப்ஸ் இருக்க போகுது. அது ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் இருக்க போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் சரிங்களா. அது தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் டெய்லியும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. 2023 என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், வாரத்துக்கு ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். வீக்லி 5 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள் போதும். ஆல்ரெடி ஒரு 30 கொஸ்டின் பேப்பர் கிட்ட வந்து நம்மளுடைய பேட்ச் இருக்கவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. 30 கொஸ்டின் பேப்பர் டேரெக்டாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நான் சால்வ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கிளாஸஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். அவங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து 5 கொஸ்டின் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து 25 கொஸ்டின் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவங்க முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 600 வந்து 750 எல்லாருமே பண்ணியிருப்பாங்க சரிங்களா. சில பேர் 1-2 கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த அளவுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட் இருந்தால் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. ஸோ கிளாஸஸ் அண்ட் இந்த ஆஃபர் ஆஃபர் எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்னு சொல்கிறேன். கிளாஸஸ் வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறவங்க. கிளாஸ் டூரேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எல்லா போர்ஷனும் உங்களுக்கு முடிச்சிருவாங்க சரியா. 250 ருபீஸ் அப்படிங்கிறது ஸோ மாறப்போகுது சரிங்களா. லிமிடெட் டைம் ஆஃபர் 250 கிடையாது 199 சரிங்களா. ஏன் இந்த ஃபீஸ், முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணும்போது நான் வெறும் 9900 தான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. அப்போவே சொல்லியிருந்தேன் ரொம்ப டெடிக்கேட்டடாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஏன்னா நிறைய பேரை நான் வந்து கொண்டு வந்து லைவ்ல என்னால் அவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 1000 பேர் லைவ்ல இருக்காங்க சரியா. அத்தனை பேரை என்னால் லைவ்ல வந்து மெயின்டைன் பண்ண முடியாது சரிங்களா. அண்ட் அத்தனை பேர் வரப்போகிறதும் கிடையாது அதே டைமில் சேம் டைமில் எல்லாரும் அவைலபிள். பேட்ச்ல வேணால் ஜாயின் பண்ணுவாங்களே தவிர அண்ட் அத்தனை பேரும் அந்த பர்டிகுலர் டைமில் லைவ்க்கு வர மாட்டாங்க சரியா. சில பேருக்கு தயக்கமாக இருக்கும், சில பேர் வரமாட்டாங்க, மெதுவாக பார்த்துக்கலான்னுவாங்க, எனக்கு வேலை இருக்குன்னுவாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா கூட சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து 100 பேர் இருந்தவங்க செகண்ட் கிளாஸில் 80 பேர் 70 60 50 40 ஏன்னா முடிக்க மாட்டேங்கிறீங்க சரிங்களா. அதனால் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் சரிங்களா. இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக போக ஒவ்வொரு கிளாஸஸ் போக போக 10 நாள் கழிச்சு பாதி பேராக வந்துடுவாங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னா ஸோ உங்களால் வந்து கன்சிஸ்டன்சியை கீப்பப் பண்ண முடியறதில்ல. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்படி எனக்கு டெடிக்கேட்டடாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். சும்மா கொடுத்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியால் வந்து படிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் சரி பே பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டாச்சும் வந்து ஓகே நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிப்ளின் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வாச்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, படிக்கலாம் அப்படின்ட்டு வருவீங்க சரியா. ஸோ அதனால ஒரு மினிமம் ஃபீஸ் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டேஸ்க்கான ஃபீஸாக இருக்கும் சரிங்களா. அடுத்து 1 மந்த்தாக மாறிடும். இன்னும் 10 டேஸில் வந்து அதை மாற்றிடும். 1 மந்த்துக்கான ஃபீஸ் தான் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 250ஆகவும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர். 18ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீஸ் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஜிபே பண்ணுங்க. உங்களால் பண்ண முடியலன்னு ஜிபே பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆப்லேயே டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆப் ஓப்பன் பண்ணுங்க, ஸ்டோர் போங்க, அதில் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஃபீஸ் அதுக்கப்புறம் தான். ஸோ 199 தான் உங்களுக்கான ஃபீஸை, அதை நோட் பண்ணிக்கோங்க சரியா. யார் எடுக்க போகிறா, நான் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறேன் சரிங்களா. அதையும் சொல்லிடுறேன் ஓகே. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், இது பேட்ச் 1க்கு நான் அப்டேட் பண்ணது சரிங்களா. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும் ஆப்பில். ஸோ உங்களுக்கான புக் பிடிஎஃப் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே வீடியோ கிளாஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா தனித்தனியாக ஷார்ட்கட்ஸ் தனியாக, நம்பர் சிஸ்டம் தனியாக, எல்சிஎம் ஹெச்எஃப் ரேஷியோ பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் தனித்தனியாக அதில் வீடியோஸும் இருக்கும், டெஸ்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் நான் அதில் ஆட் பண்ணிடுவேன். பட் அதுக்கு முன்னாடி லைவாக தான் நடக்கும். எடுத்த உடனே இதில் வந்துடாது. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் நான் இதில் இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ இங்கே வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம்
ஓகே, இந்த மாதிரி இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம்குள்ள வீடியோஸ் 3 வீடியோஸ் இருக்கா, அப்புறம் அதுக்கான ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்குது? 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், இது ஒரு 1.5 மணி நேரம். ஸோ 3 கிளாஸ் எடுத்துருக்குன்னா எல்சிஎம்ஏ. சரிங்களா? ஸோ முடிஞ்சிருக்கும், இதுலேயே மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து இன்ட்ராக்ஷனோட எடுத்த கிளாஸஸ். தனியாக ரெக்கார்டன் மட்டும் எடுத்து வந்தோன்னா அவ்வளோ நேரம் தேவைப்பட்டிருக்காது. ஒவ்வொன்றிலையும் ஒரு half அன் அவர் கம்மி பண்ணிக்குவோம். ஏன்னா நான் கண்டென்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டே இருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். உங்களுக்கு புரியலன்னா எந்த இடத்துல புரியல அப்படிங்கிறத கேட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமிங் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைவோட வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டைமிங்கில் அட்டன் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் எப்போ வேணாலும் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, சொன்னோம் இல்லையா? ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 199 தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும். பேட்ச் 3 இருக்கும். இந்த தம்ப்நெயில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த பிளான் வேணும், கோர்ஸோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது கூப்பன் இருந்தாலும் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். சரிங்களா? கூப்பன் இருந்தால் 50 டேஸ்க்கான ஒரு பிளான் இருக்கும். 3 months, 6 months, 1 year. நீங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இப்போ உங்களுக்கு வந்து நான் 1 monthல எல்லாமே முடிக்கிறேன், ஒரு 50 டேஸில் முடிச்சிடறேன்னா அதுக்கப்புறம் உங்களோட நோட்ஸை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட போகிறீங்க. சரியா? அதுக்கப்புறம் திரும்ப இந்த வீடியோஸ் எல்லாம் யாரையும் நான் பார்க்க சொல்ல போதில்லை, திரும்ப எடுத்து ரெஃபர் பண்ண போதில்லை. உங்கள் நோட்ஸு, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. இதை தான் நீங்கள் எப்பயுமே எடுத்து பார்க்கணும். திரும்ப வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க போதில்லை. இல்லை சார், என்னால் வந்து 50 நாளுக்குள்ளே இந்த வீடியோஸை, இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, வேலைக்கு போகிறேன் சார், ஹவுஸ் அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு தேவையான பிளானில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டால் அதே போதும். சரிங்களா? சரி, இல்லை எனக்கு வந்து இவ்வளோ நாள் வேணுங்கிறவங்க அந்த வேலிடிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டைமிங்லேருந்து இவ்வளோ நாள் தான் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடியது முன்னாடியே காமிக்கும். சரிங்களா? அதனால் அது வரைக்கும் அந்த வீடியோஸ், டெஸ்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு மினிமம் ஃபீஸில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்குன்னு ஆப் சார்ஜ், சர்வீஸ் காஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஃபீஸ் வச்சு தான் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த வேலிடிட்டி வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இது இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேற கோர்ஸ் விக்ரம் பேட்ச், கம்ப்ளீட் எல்லா சப்ஜெக்ட், ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்டும் இருக்கு. டெஸ்ட் பேட்ச் வேணும்னா அவ்வை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கம்ப்ளீட் சிலபஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, குரூப் 4க்கு. இது வீடியோ கிளாஸ், எல்லா சப்ஜெக்டும் வரும். அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே மினிமம் ஃபீஸில் தான் இருக்கும். சரிங்களா? 3500 தான் இருக்கும். ஸோ இது 850 தான் டெஸ்ட் பேட்ச், கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச். அது வேணாலும் எழுதிக்கோங்க. ஸோ மற்ற புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எந்த புக்ஸ் வேணுமோ அந்த புக்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பேட்ச்க்கான லிங்க் நான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும். அதையும் நான் வந்து சொல்லுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.